மார்னிங் 5:30. இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால காலையில் சீக்கிரமாகவே வெளிச்சம் வந்துடும். ஆனால் இன்னும் பீக்குக்கு போகல. ஜூனுக்கு மேலே தான் பயங்கரமாக வெயில் கொளுத்தும். நான் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். இல்லை அதில் கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படின்னாவே காலையில் பயங்கர ஹரிபரியாக தான் இருக்கும். ஸோ கரெக்டாக 5 மணிக்கு எந்திக்கிற ரொட்டீன்க்கெலாம் வந்தாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தியும் எக்கும் போட்டு ஒரு கொத்து மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன். இது காலையில் கொஞ்சம் எனக்கு வேலை இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். 4 பேத்துக்கும் சேர்த்து நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா. இதே தான் நாங்களும் சாப்பிடுவோம், பசங்களுக்கும் நான் இதான் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுவேன். அதனால் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறப்ப நமக்கு எல்லாமே வேலையும் அதிகமாகிடும்ல. அதனால் சப்பாத்தியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் நல்ல பெருசாக தான் போட்டு எடுப்பேன். இதுவே கிட்டத்தட்ட ஒரு 12 சப்பாத்தி கிட்ட வந்தது. நான் முதல்ல சும்மா பிச்சு போட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். வீடியோஸில் பார்க்குறப்ப அழகாக கட் பண்ணியிருந்தாங்களா, நானுமே சிசர் வச்சு கட் பண்ணேன். ஷேப் ரொம்ப சூப்பராக இருந்தது. இத்தனை சப்பாத்திக்கு எங்களுக்கு வந்து 2 எக்கு போட்டாலே கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. இல்லைனா எக்கு ஜாஸ்தியான அவ்வளோ பிடிக்கல. ஸோ அதை ரெடி பண்ணிட்டு பசங்களுக்கு செகண்ட் பிரேக்குக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால வந்து சாக்லேட் க்ராசன் தான் வச்சுட்டேன். கடைன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம்.